நம்ம சந்தோஷமா ஆடி பாடிக்கொண்டிருக்கிறோம். இது யாருடைய விருப்பம்? தந்தை இறைவனுடைய விருப்பம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. காலைதோறும் கடவுள் எல்லாம் புதுப்பிக்கின்றார். புலம்பலாகமம் 3ஆம் அதிகாரம் 22. அவருடைய அன்பிற்கும் இரக்கத்திற்கும் அளவே இல்லை. அவருடைய அன்பும் இரக்கமும் நம்முடைய மத்தியிலே அதிகமாக பொழியப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். கைத்தாட ஒலி முழங்க கடவுளை புகழ்ந்து இடி முழக்கத்தோடு ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கடவுள் இந்த தவக்கால 40 நாள் நமக்கு கத்தோலிக்க திருச்சபையில் மனம் மாற்றத்தின் காலமாக நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். நாம் அனைவரும் மனம் திரும்ப வேண்டும். மார்க் 1:15. மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள். நான் நற்செய்தி, இம்மானுவேல், கடவுள் நம்மோடு இருக்கிறார். ஆமென். நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக இரத்தம் சிந்தி நமக்காக உயிரை கொடுத்த உயிர்த்தெழுந்த இயேசு உங்களில், என்னில், தல திருச்சபையில், சந்நியாச சபைகளில், கத்தோலிக்க திருச்சபையில் ராஜாவாக வாழ்கிறார். அவரை நீங்கள் நம்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரோமையர் 14:9 வாசிக்கின்றோம். ரோமையர் 14:9. இயேசு கிறிஸ்து இறந்தோர் மீதும் வாழ்வோர் மீதும் ஆட்சி செலுத்துகிறார். ஆமென் ஆமென். இயேசு கல்லறையில் இல்லை. உயிர்த்தெழுந்த இயேசு ராஜா உங்களுடைய இருதயத்தில் வாழுகின்றார். இந்த நிலையற்ற உலகத்தில் சொந்த வீடு, வான் வீட்டை நோக்கி உங்களையும் என்னையும் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். ஆக நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். என்னில் இயேசு வாழுகிறார் என்று விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆகையால் தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்திலே 2 தான் கேட்கிறார். என்ன 2 கேட்கிறார்? 1, உங்கள் உடலை பரிசுத்த பலியாக கொடுக்க வேண்டும். 2, உங்கள் இருதயத்தை இயேசுவுக்கு கொடுக்க வேண்டும். இந்த 2ஐயும் நாம் செய்துவிட்டால் இயேசு ராஜா உங்களுக்குள் இறங்குவார். நீங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக எல்லாவற்றையும், எல்லா பாவங்கள், சாபங்கள், பலகீனங்கள், வியாதிகள், பிசாசின் கிரியைகள் எல்லாவற்றையும் உடைத்து எறிவார். ஆமென் 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 ஆமென். ஆக நீங்கள் மனம் திரும்பி உங்கள் உடல், புதன்கிழமை விபீதி புதலன் மண்ணா இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவா. இன்னைக்கு இந்த பீடத்தில் நின்று உங்களுக்கு இறைவார்த்தை சொல்கிறேன். கடவுளுடைய அளவற்ற அன்பு இரக்கம் மாத்திரம் நான் இங்கே நிற்கிறேன். நாளைக்கு இருப்பேனா தெரியாது. ஆனால் பரலோக ராஜ்யம் ஒன்று உண்டு. இயேசுவோடு கூட நான் விசுவாச பயணம் செய்கிற வேளையில் நான் பயப்பட தேவையில்லை. இயேசு எனக்கென்று பரலோகத்திலே ஒரு இடம் ஏற்பாடு செய்திருக்கிறார். உலகத்திலே 800 கோடி மக்களுக்கும் தந்தை இறைவனின் இல்லத்திலே அங்கு உறைவிடங்கள் இருக்கின்றன. அந்த இடத்தை, அந்த சீட்டை பிடிப்பதற்காகத்தான் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இயேசு ராஜாவோடு ஓடிக்கொண்டே இருக்கிறோம், பயணம் செய்து கொண்டே இருக்கின்றோம். இந்த பயணம் உங்களுடையது அல்ல. மண்ணான உடல் மண்ணுக்கு திரும்பும், அது சாம்பலாகும், அது மண்ணாக மக்கிவிடும். மகிமையான இயேசு ராஜா உனக்குள் இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசித்து மனம் திரும்பி உங்கள் வாழ்க்கை உலக வாழ்க்கை அல்ல, விசுவாச வாழ்க்கை என்று நீங்கள் இயேசுவோடு பயணம் செய்ய மனம் திரும்ப வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன் இயேசு உங்கள் உடலை கேட்கின்றார்? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20. 1 கொரிந்தியர் 6:19-20. உங்களுடைய உடல் தூய ஆவியார் தங்கும் கோயில் என்பது உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்குள் குடிகொண்டிருக்கும் அந்த ஆவியை நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்டீர்கள். நீங்கள் விலை கொடுத்து வாங்க பெற்றீர்கள். நீங்கள் உங்களுக்கு சொந்தம் அல்ல. உங்கள் உடலில் கடவுளை மகிமைப்படுத்துங்கள். ஆமென்
இயேசுவின் கொடூரமான மரணம், அவருடைய பரிசுத்த ரத்தம் உங்களை விலை கொடுத்து மீட்டு கொண்டார். நீங்க உங்க இஷ்டப்படி வாழ்வதற்கு அல்ல, மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள். இயேசு ராஜா என்னில் வாழ்கிறார், என் வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை என்று உங்கள் உடலை கடவுளுக்கு உகந்த உயிருள்ள பரிசுத்த பலியாக ஒப்படைக்க வேண்டும். ஆமென், ஆமென். ரோமையர் 12:1-2 வாசிக்கின்றோம். உங்கள் உடலை கடவுளுக்கு உகந்த தூய பரிசுத்த பலியாக ஒப்படையுங்கள், இதுவே நீங்கள் செலுத்த வேண்டிய ஆன்மீக உள்ளார்ந்த வழிபாடு. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. எபேசியர் 5:23 வாசிக்கின்றோம். கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாய் இருப்பது போல கணவன் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். உங்கள் குடும்பம் ஒரு குட்டி திருச்சபை. இந்த குட்டி திருச்சபையிலே கணவன் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அப்போ உங்க கணவன் தலை நல்லா இருந்துச்சு, மனைவி மகா மருமகன் பேரப்புள்ள தலைமுறையாக பரிசுத்தமாயிருக்கும். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இணைச்சட்டம் 7:6 வாசிக்கின்றோம். இணைச்சட்டம் 7:6. ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினம் நீங்கள், மண்ணில் உள்ள எல்லா மக்கள் இனங்களிலும் உங்களையே தம் சொந்த மக்களாக கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். ஆமென், ஆமென். கரங்களை தட்டிக்கோங்க. உங்களைத்தான் என்னைத்தான் உங்கள் குடும்பத்தை தான் நம்முடைய தல திருச்சபையைத்தான் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையைத்தான் அவர் சொந்த தூய மக்களினம் பரிசுத்த இனமாக மண்ணில் உள்ள இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களினங்களையும் அவர் சொந்த மக்களாகிய கடவுளாகிய ஆண்டவர் அப்பா தந்தை நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. ஆக நீங்கள் மனம் திரும்புகின்ற வேளையில் கடவுள் உங்களை பரிசுத்தமாக்குவார், உங்களை தூய்மையாக்குவார். காரணம், நாமே தூய்மையாக்கும் ஆண்டவர் என்று நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். லேபியர் எழுதிய திருமுகம், லேபியராகமம் 22 அதிகாரம் 9, 16, 32 3 நாம் வாசிக்கும் போது கடைசி வார்த்தைகள், நானே அவர்களை தூயோராக்கும் ஆண்டவர், நானே அவர்களை பரிசுத்தமாக்கும் ஆண்டவர். ஆமென். அதே 16, ஏனெனில் நானே அவர்களை தூய்மையாக்கும் ஆண்டவர், பரிசுத்தமாக்கும் ஆண்டவர். அதே 32, நானே உங்களை புனிதராக்கும் ஆண்டவர், புனிதையாக்கும் ஆண்டவர். ஆமென், 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 ஆமென். தெரியுமா, இயேசு நாம் பாவிகளாய் இருந்த பொழுது நமக்காக ரத்தம் சிந்தினார். பாவிகளை தேடி வருகின்றவர். 5 கணவனோடு இருந்த சமாரிய பெண்ணை நண்பகலில் தேடி போய் மீட்டு கொண்டார். எத்தனை நாட்களில் இந்த ஊனியல்பு இச்சை நிறைந்த இந்த வாழ்க்கை, இந்த இன்ப சுகத்தை 5 கணவனோடு நீ எப்போதும் நீ இந்த அசுத்த தண்ணீரை குடித்து கொண்டே இருப்பாய், நான் உனக்கு உயிருள்ள தண்ணீரை கொடுக்கிறேன் என்று 5 கணவனோடு இருந்த சமாரிய பெண்ணை தேடி மீட்ட இயேசு நேற்றும் இன்றும் என்று மாறாதவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்கள் உங்கள் உலக வாழ்க்கையிலே இச்சைகளிலே சினிமா, டிராமா, சீரியல், பணம், பெருமை, அகங்காரத்திலே வாழ்ந்திருக்கலாம். இனி நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் மனம் திரும்பி உயிரோடு உங்களில் வாழுகிற இயேசுவுக்கு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ, பரிசுத்த ஆவியானவரால் நிறைக்கப்பட்ட வாழ்க்கை வாழ உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க மனம் திரும்ப வேண்டும். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 7 பேய் பிடித்த மதலேன் மரியாள், 7 பேய் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பார். விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண். இயேசு ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. உங்களில் பாவம் இல்லாதவன் கல் எறியட்டும் என்றார். முதல்ல அந்த கூட்டத்திலிருந்து எந்திரிச்சு போனது யாரு? ஒரு முதியவர், வயசானவர் தான். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, மனம் திரும்ப வேண்டும். யாரும் யாரையும் தீர்ப்பிடாதீர்கள். எப்படிப்பட்ட பாவிகளையும் இயேசுவால மீட்க முடியும். எப்படிப்பட்ட பாவிகளையும் அவர் பரலோகத்திலே கொண்டு வந்து சேர்க்க முடியும். காரணம், அவர் பாவிகளை நேசிக்கிறவர்.
பாவங்களை அவர் அருவருக்கின்றவர். காரணம், நம் கடவுள் பரிசுத்தமான கடவுள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. ஆக உங்களிடம் ஆண்டவர் எதிர்பார்ப்பதெல்லாம் மனமாற்றம் தான். என் இயேசு என்னில் வாழுகின்றார். இதுவரைக்கு என்னுடைய இஷ்டம் போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பேன், இனிமேல் நான் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ மாட்டேன் என்று இந்த நிமிடம் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். இயேசுவுடைய கரங்களில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். அதுதான் உண்மையான மனமாற்றம். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. வாலிப பிள்ளைகள் தங்கள் விருப்பம் போல வாழ்க்கை துணைவனை தேர்ந்து எடுக்க கூடாது. ஈசாக்குக்கு ரெபெக்காளை அடையாளத்தோட கடவுள் கொண்டு வந்தார். ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மகன் மகளை உனக்கு கொண்டு வருவார். பெற்றோர் பெரியோர் வழியாக, குருக்கள் வழியாக ஆலயத்திலே திருமணம் நடக்கும். அதுதான் உன்னுடைய திருமண உடன்படிக்கை. மனம் திரும்பு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. குழந்தைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். சீராக் 3:8 வாசிக்கின்றோம், சொல்லாலும் செயலாலும் பெற்றோரை மதித்து நடங்கள். குழந்தைகள் அப்பா அம்மா சொல்லிட்டாங்கன்னா உடனே மரியாதையா, அன்போடு, பயபக்தியோடு செய்ய வேண்டும். இதை செய்யக்கூடாது என்றால் நீங்கள் செய்யக்கூடாது. அப்போது கடவுள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். என்ன ஆசீர்வாதத்தை கொடுப்பார்? நீ நல்லா படித்து பட்டம் வாங்கி MBBS IPS கலெக்டர் பட்டம் வாங்கி உயர்ந்த பதவியிலே இருப்பாய். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். மனம் திரும்ப வேண்டும். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, மனம் மாற்றம் மட்டும்தான் ஆண்டவர். இரக்கத்தின் காலம், மன்னிக்கின்ற காலம், பரிசுத்தப்படுத்துகின்ற ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். பாவிகளால் நிறைந்ததுதான் திருச்சபை. ஆனால் பாவிகள் மனம் திரும்பி பரிசுத்தர்களாய் வாழ வேண்டும் என்பதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகையால் தான் ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், a big sinner becomes saint. ஒரு பெரிய பாவி மனம் திரும்பி இயேசுவுக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து பரிசுத்தமான வாழ்க்கை வாடுகின்ற போது அவன்தான் அவள்தான் ஒரு புனிதன், புனிதையாக மாறுகிறார். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு தெரியும், அகஸ்டினார் ஒரு பெரிய பாவியாக இருந்தார். ஆனால் அகஸ்டினாரை ஒரு இறை வார்த்தை மனம் திருப்பியது. அவங்க அம்மா எத்தனையோ ஆண்டுகள் அவருக்காக கண்ணீரோடு ஜெபித்தார்கள். ஒரு தாயினுடைய கண்ணீர் ஜெபம் வீணாய் போகவே போகாது. ஆமென், ஆமென். எத்தனை வருஷம் நீங்கள் ஒரு தாய், ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்காக கண்ணீர் வடிக்கிறார்களோ, அந்த ஜெபத்தை இன்று நாளை கட்டாயம் கடவுள் கேட்பார். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆக என் கணவன், என்னுடைய பிள்ளைகள் மனம் திரும்பவில்லை என்று நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்கள் கண்ணீர் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதே நிலையில் உள்ள 1000 பிள்ளைகள் குடும்பங்களை மனம் திருப்ப நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதுதான் கடவுள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ரோமையர் 13:11 முதல் 14 வார்த்தைகள் அகஸ்டினார் வாழ்க்கையிலே ஒரு மனம் மாற்றத்தை கொடுத்தது. ரோமையர் எழுதிய திருமுகம் 13ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வரை. இறுதி காலம் இதுவே என அறிந்து கொள்ளுங்கள். உறக்கத்தினின்று விழித்தெழும் நேரம் ஏற்கனவே வந்துவிட்டது. நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்டபோது இருந்ததை விட மீட்பு இப்பொழுது மிக அண்மையில் உள்ளது. இரவு முடிய போகிறது, பகல் நெருங்கி உள்ளது. ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை கடைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலன்களை அணிந்து கொள்ளுங்கள். பகலில் நடப்பது போல மதிப்போடு நடந்து கொள்வோமாக. களியாட்டம், குடிவெறி, கூடா ஒழுக்கம், காமவெறி, சண்டை சச்சரவு, பொறாமை ஆகியவற்றை தவிர்ப்போமாக.
தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல்பின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தை தான் அகஸ்தினார் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மனமாற்றத்தை கொடுத்தது. இயேசுவில் அன்புக்குரியவருடைய இறுதி காலம், ஆண்டவருடைய இரண்டாம் வருகை சீக்கிரம் வருது. இயேசு பிறந்தார், மரித்தார், உயிர்த்தார், மீண்டும் வருவார். தெரியாது, இன்றைக்கோ நாளைக்கோ எல்லா உலகம் முழுவதும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு இந்த ஆலயத்திலே நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது என்றால் தந்தை இறைவனுடைய திட்டம். மனம் திரும்புங்கள், பரிசுத்தராய் வாடுங்கள். உங்களிடம் பகலில் நடப்பது போல மதிப்போடு மரியாதையோடு நடந்து கொள்ளுங்கள். இருளில் நடக்கின்ற இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்து எரிந்து விடுங்கள். களியாட்டம், குடிவெறி, கூடா ஒழுக்கம், காமவெறி, சண்டை சச்சரவு, பொறாமை ஆகியவற்றை தவிர்த்து விடுங்கள். வேண்டாம், இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். Praise the Lord. Praise the Lord. அதேபோல சபேரியாருடைய வாழ்க்கையிலே ஒரு மனமாற்றம் நடந்தது. புனித சபேரியார் அவருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு மனமாற்றம். மத்தேயு நற்செய்தி 16:26 வசனம், ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவையே அவன் பாழாக்கினால் அதனால் அவனுக்கு வரும் பயன் என்ன? Praise the Lord. Hallelujah. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. நம்முடைய வாழ்க்கையிலும் இறை வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இறை வார்த்தை கேட்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இறங்கி வருகிறார். அப்பதான் உங்களுக்கு மனமாற்றத்தை தருவார். தான் திருத்தூதர் பணி 10:44 வாசிக்கின்றோம். இவ்வாறு பேதுரு பேசிக் கொண்டிருக்கும் போது அவருடைய வார்த்தை கேட்ட அனைவர் மேலும் பரிசுத்தாவி இறங்கி வருவார். ஒருவனுக்குள் ஒருத்திக்குள் பரிசுத்தாவி இறங்கி வரும்போது வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்படும். ஆமென், ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஒரு சகோதரன் எப்ப பார்த்தாலும் குடிச்சிக்கிட்டே தான் இருப்பான். குடிச்சி 25 ஆண்டுகளுக்கு மேலா குடி, கிழிஞ்ச சட்டை, நடு ரோட்டில் கிடப்பான், ஈ மொய்க்கும். ஆனால் அவனுடைய பெற்றோர், அவனுடைய மனைவி கண்ணீரோடு ஜெபித்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் இப்படி ஜெப கூட்டத்திற்கு வந்து அவன் வரவே இல்லை. அந்த ரோட்டிலே கிடந்துதான் இறைவார்த்தை கேட்டான். பரிசுத்த ஆவியானவர் அந்த குடிகார மகனுக்குள் இறங்கினார். இயேசுவின் ரத்தம் ஊற்றப்பட்டு அவன் கழுகப்பட்டான். பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டான். அலறி அடிச்சு அழுது, இத்தனை ஆண்டுகள் நான் இருளிலே வாழ்ந்து விட்டேனே, என் குடும்பத்தை நான் கவனிக்கவில்லையே, என் பொண்டாட்டி பிள்ளையை நான் கைவிட்டு விட்டேனே என்று கதறி அழுது தன் பாவங்களை குருவானவரிடம் அறிக்கையிட்டான். நீதிமொழி 28:13 வாசிக்கின்றோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழவே மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் கடவுளின் இரக்கத்தை பெறுவான். குருவானவரிடம் போய் அவன் பாவங்களை அறிக்கை செய்தான், விட்டு விட்டான். அடுத்த தன் வாழ்க்கையை அவன் பரிசுத்தப்படுத்தினான். அடுத்த நாள் ஒரு கூட்டம், குடிகார கூட்டம், அவனுடைய கும்பல் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. ஏய், என்னடா நடிக்கிறான், வாட குடிக்கலாம். ஏய், குடிக்கக்கூடாது, நான் இயேசுவின் ரத்தத்தால் கழுவி எடுக்கப்பட்ட மகன், என்னக்குள்ளே இயேசு வந்துட்டா, நான் குடிக்க மாட்டேன், வாடா இன்னைக்கு மட்டும் குடிக்கலாம். அவன் ரொம்ப கையை பிடிச்சி அவனை இழுத்துட்டு போய் பாட்டில் வாங்கி கொடுத்த பொழுது அவன் குடிக்க வாயிலை ஊற்றுன போது அத்தனையும் அவன் வாந்தி எடுத்தான். பிரைஸ் தி லார்ட். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வரும்போது, இயேசு ராஜாவுக்கு உன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது அசுத்தம் உள்ளே போகாது, அது வாந்தி எடுத்துவிடும். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உண்மையா நடந்தது, நான் பொய் சொல்லல. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிறைக்கப்பட்டு பரிசுத்தமான வாழ்க்கை உன்னில் வாழுகிற இயேசுவுக்கு அர்ப்பணிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் ஒரு கிலம் உன்னை அசுத்தத்துக்கு விடவே மாட்டார். இந்த உலக இச்சைகள், பணம், பெருமை உனக்கு அருவருப்பாக மாறிவிடும். ஆமென், ஆமென். காரணம், நாமே உன்னை பரிசுத்தமாக்கும் கடவுள்.
இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாக இருப்பது போல கணவன் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். குடிய விடு, மனம் திரும்புங்கள். லெபியாத்தான் என்று வளைந்து நெளிந்தோடுகிற ஒரு பாம்புதான் குடி. குடி இருக்கிற இடத்துல நீதிமொழி 20:1, மதுபானம் காமத்தை தூண்டக்கூடிய பொருள், குடிவெறி குழப்பத்தை உண்டாக்கும், அவற்றில் நாட்டம் கொள்ளுவோர் ஞானியாய் இருக்க மாட்டார்கள். குடி பழக்கம் இச்சைகளை தூண்டும். எத்தனை குடும்பங்களை இன்னைக்கு பெண்கள் குழந்தைகளோடு இன்றைக்கு எத்தனை விதவைகள் நம்முடைய திருச்சபையிலே பெருகி கொண்டிருக்கிறார்கள். மனம் திரும்பு. உன்னுடைய உடல் தூய ஆவியார் தங்கும் கோயில். நீ அந்த குடும்பத்துக்கு தலையாய் இருக்கிற இயேசு திருச்சபைக்கு தலையாய் இருக்கிறார். உன் குடும்பத்தில் நீ தலையாய் இருக்கிறார். கிறிஸ்துவனுடைய உடல், கிறிஸ்துவனுடைய குடும்பம். பீடி பூதி 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 அந்த நுரையீரல்ல இருக்கிற அந்த பை, காற்று பை அடைச்சி இருதயத்தில் போட்டை போட்டு ஏன் சீக்கிரமா செத்து போற? யார் இந்த வேலை செய்கிறது? யோவான் 10:10, திருடன் திருடுவதற்கும் கொல்லுவதற்கும் அழிப்பதற்கும் வருகிறான். நானோ என் ஆடுகள் உயிர் பெறும்படி என் ஆடுகளுக்காக தன் உயிரை கொடுக்க வந்தேன். எஸ், இப்போது ரத்தம் சொட்ட சொட்ட கடந்து வருகிறார். குடி பீடி எல்லாவற்றையும் நீ தூக்கி எறி. மனைவி தவிர லேடியை தூக்கி எறி. பரிசுத்தம், மனம் திரும். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஒரு மனைவி 1 பேதுரு 3:1-4, 1 பேதுரு 3:1-4, திருமணமான பெண்களை உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள். இதனால் சிலர் கடவுளுடைய வார்த்தையை ஏற்காதவர்களாய் இருந்தால் மரியாதையும் கற்பும் உள்ள உங்கள் தூய நடத்தையை கண்டு கவரப்பட்டு நல்வெளிப்படுத்தப்படுவர். வார்த்தையே தேவைப்படாது. முடியை அழகுபடுத்துதல், பொன் நகைகளை அணிதல், ஆடைகளை அணிதல் போன்ற வெளிப்படையான அலங்காரம் அல்ல, மாறாக பணிவும் அமைதியும் உங்களுக்கு அழியாத அலங்காரமாய் இருக்கட்டும். ஒரு கணவன் மனைவிட்ட 4 காரியம் எதிர்பார்க்கிறான். மரியாதையாயிடு, அன்பாயிடு, பொறுமையாயிடு, அமைதியாயிடு. எப்படிப்பட்ட கணவனும் மனைவி வசமாக்கப்படுவான். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. நீ கணவன் குடிச்சிட்டு வந்துட்டான் அப்படின்னா, அவன் அறியாம குடிக்கிறான், அவனுக்கு அன்பு கிடைக்கல, நீ கோவப்படுற, திட்டுற, ஏதோ குடிச்சிட்டு வந்துட்டான், அவன் நடு ரோட்டில் வச்சு 10 வீடு கேட்க முடியாது, சண்டை போடுற. மனம் திரும்பு, மரியாதையாயிடு, அன்பாயிடு, பணிஞ்சி போ, அமைதியாயிடு. எப்படிப்பட்ட கணவனும் மனைவி வசமாக்கப்படுவான். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, பரிசுத்தமில்லாத இடத்துல பரிசுத்த ஆவியானவரும் பரிசுத்தமான நம் கடவுள் இயேசு ராஜா இருக்கவே மாட்டார். நான் கும்பகோணம் கத்தீட்ரலிலே நற்செய்தி அறிவித்து கொண்டிருந்தேன். 5000க்கு மேற்பட்ட மக்கள் இருந்தார்கள். அப்போது நான் டிவைன் இல்லத்தில் இருந்து கேரளாவில் இருந்து அங்கே 3 நாள் கூட்டம் நடத்தினோம். கூட்டம் முடிந்தவுடன் ஒரு சகோதரி என்னிடத்தில் ஓடி வந்து பயங்கரமாக அழுதார்கள். என்னன்னு கேட்டேன். என்னுடைய மகள் 10ஆம் வகுப்பு படிக்கிறாள். 7 நாட்களாக ஒரே வாந்தி குமட்டல். அவளை கொண்டு போய் மருத்துவமனையிலே சேர்த்தேன். இதுவரைக்கும் வாந்தி குமட்டல் நிற்கவே இல்லை. நரம்புலே 28 பாட்டில் குளுக்கோஸ் ஏற்றி இருக்கிறார்கள். காலையும் கையவும் கட்டி போட்டிருக்கிறார்கள். சிஸ்டர், ஒரு நிமிஷம் என் பிள்ளைக்கு ஜெபம் பண்ண வாங்கினாங்க. சரி, என்னுடைய கான்வெண்ட்டுக்கு போகிறபடி நான் மருத்துவமனைக்கு வருகிறேன் என்று போனேன். அந்த பிள்ளை பேர் ஜூலி. நான் பார்த்தேன், இந்த பிள்ளை காலு கையெல்லாம் கட்டி போட்டிருக்கு, இதெல்லாம் கட்டெல்லாம் அவிழ்த்து போடுங்கள் என்று சொன்னேன். சிஸ்டர், அதை அவுத்து போட்டால் உங்களை மிதித்து தள்ளிடுவா அப்படின்னாங்க. சரி, நானே அவுக்கிறேன், நானே காலு கை கட்டெல்லாம் அவிழ்த்து போட்டேன். சம்பளம் போட்டு உட்கார்ந்தாள். நான் உன் பேர் என்னம்மா? ஜூலி. ஜூலி, நீ எந்த கிளாஸ்? 10ஆம் கிளாஸ். ஒரே அழுக. ஏன் இப்படி அழுகுதான்னு கேட்டால், சிஸ்டர்,
நான் நல்லா ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துகிட்டு இருந்தேன், நல்லா படித்தேன், எங்கள் அப்பா அம்மா கூட நல்ல பிள்ளையாக இருந்தேன். இப்போ நான் 6 மாதமாக நல்லா படிக்கிறதே இல்லை. என் ஃப்ரெண்டோடு சேர்ந்து போய் சொல்லிட்டு சினிமா கொட்டகைக்கு போகிறேன், சினிமா பார்க்குறேன். பிள்ளைகள் நன்றாக படிக்கிற பிள்ளைகள் நன்றாக கவனிக்கணும், பெற்றோர்கள் கீழ்ப்படியணும். நான் போய் இவள் என்ன செய்தால், வீட்டுக்கு வந்தா வீட்டிலேயே சினிமா, டிராமா, சீரியல், எப்போது கையில் போன, யாரும் அவளை எதுவும் சொல்லிடக்கூடாது. அவள் உடனே எடுத்து எரிஞ்சு கையில் உள்ளதை அடித்து தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுவா. பயந்து போயிருந்தார்கள் அந்த வீட்டிலே. அவள் அழுதாள். நான் தலையிலே கை வைத்து ஜெபம் பண்ணின போது டிவி பெட்டி தான் வந்து கொண்டே இருந்தது. நான் சொன்னேன், ஜூலி, நீ மனம் திரும்ப வேண்டும், உன்மேல் சொல்ல வேண்டிய குறை ஒன்று உண்டு. திருவெளிப்பாடு 2:4-5. தொடக்கத்தில் இருந்த அன்பு இப்போது இல்லை, நீ உயர்ந்த நிலையில் நின்று தவறிவிட்டாய். இதை நினைத்து மனம் திரும்பி தொடக்கத்தில் செய்து வந்த செயல்களை செய். அப்பா அம்மாட்ட பொய் சொல்லாத. பொய் யாரு? யோவான் 8:44. பொய்யன் சாத்தான். உண்மை யாரு? கடவுள் இயேசு. யோவான் 17:17. திருப்பாடல் 119:11. உமக்கு எதிராய் நான் பாவம் செய்யாதிருக்க உமது வாக்கை என் இருதயத்தில் இருத்தி உள்ளேன். படிக்கிற பிள்ளைகள் தினசரி ஒரு அதிகாரம் பைபிள் படிக்கணும். பொல்லாத காலத்தில் நீயும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெற்றோர்கள் இறைவார்த்தை படிக்கும் போது பிள்ளைகள் கட்டாயம் படிப்பார்கள். உன் வீட்டுக்குள்ளே சினிமா, டிராமா, சீரியல் ஓடிக்கொண்டிருந்தால் குடும்ப ஜெபம் நடக்காது. மனம் திரும்பு, வீட்டை ஜெப வீடாக்கு, ஜெபம் பண்ணு. பிள்ளை 2-3 பேர், கணவன் மனைவி என் பெயரால் எதை கேட்டாலும் கடவுள் இறங்கி வருவார். வல்லமை மிக்க கடவுள், பிரச்சனைகளை ஒன்றுமில்லாதாக்குகிற கடவுள், உயிருள்ள கடவுள், கண்ணீரை காண்கின்ற கடவுள், உடைந்து போன நொறுங்கி போன இருதயத்தை பார்க்கின்ற கடவுள் உன் ஜெபத்திற்கு இறங்கி வருவார். குடும்ப ஜெபம் ஜெபிக்க மனம் திரும்பு, இறைவார்த்தை படிக்க மனம் திரும்பு. உன் பிள்ளைகள் இறைவார்த்தை படிப்பார்கள். நான் ஜெபம் செய்துவிட்டு அவங்க வீட்டில் அந்த ஆஸ்பத்திரியில் அவங்க அந்த பிள்ளையோட அப்பா அம்மாவுக்கு இதை இந்த புத்தியெல்லாம் சொல்லிவிட்டு இயேசுவின் நான் சொன்னேன், ஆண்டவரே இறைக்க. அந்த பாப்பா அழ ஆரம்பிச்சான், ஜூலி அழ ஆரம்பிச்சு. எனக்கு இனி டிவி பெட்டி வேண்டாம், சினிமா வேண்டாம், சீரியல் வேண்டாம், கெட்ட ஃப்ரெண்டு வேண்டாம், நான் நல்லா படிக்கணும், எங்கள் அப்பா அம்மாவை அழ வைக்க கூடாது, எனக்கு இந்த ஆஸ்பத்திரி மருந்து மாத்திரை வேண்டாம், நான் வீட்டுக்கு போகணும், நான் இனிமே ஏசப்பா பிள்ளையாய் இருப்பேன். ஆமென் ஆமென். ஜபித்து முடித்து விட்டு நான் கேரளா போய்விட்டேன். நான் சொன்னேன், ஏம்மா இங்கே வாங்க, உங்கள் பாப்பா நல்லா தூங்குவா, இயேசுவின் ரத்தம் கடவிட்டாரு, இயேசுவின் நாமத்தில் பிசாசு, கண்கள் காண இச்சைகளை கொண்டு வந்த பிசாசு அவ இருதயத்தில் இருந்து வெளியே போச்சு. உங்களுக்கு தெரியுமா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருதயத்தில் இருந்து ஆரம்பமாகிறது. நீதிமொழி 23:26 பழைய கத்தோலிக்க பைபிள் தெளிவாக போட்டிருக்கும். மை சைல்டு கிவ் மீ a heart, என் மகனே மகளே உன் இருதயத்தை எனக்கு கொடு. நீதிமொழி 4:23 உன் இருதயத்தை எவ்வித எச்சரிக்கையுடன் பாதுகாத்துக்கொள், ஏனென்றால் உன் இருதயத்தில் இருந்துதான் வாழ்வு ஆரம்பமாகிறது. கண்கள் காண சினிமா, டிராமா, சீரியல் பார்த்தா இச்சைகள் உன் இருதயத்துக்குள்ளே போய் அங்கு படுக்கை போடுகிறது. இயேசு இறங்கி போகிறார், வாழ்க்கையை சாத்தான் அழிக்கிறான். மனம் திரும்ப வேண்டும். ஆமென் ஆமென். Do not make bedroom for the devil in your heart. உன் இருதயத்துக்குள்ள பிசாசுக்கு படுக்கை போடாத. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பாப்பாக்கு ஜெபம் பண்ணிட்டு அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு போனேன், ஜூலி ராத்திரி நல்லா தூங்குவாமா, நீங்க விரும்பினால் இனி மருந்து மாத்திரையெல்லாம் நிறுத்திட்டு நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம். அந்த பாப்பா ஜெபத்துக்கு அப்புறம் ஆஸ்பத்திரியில் இருக்கவே மாட்டேன்ட்டுச்சு. அதுவே எல்லாம் எம்மா பேக் பண்ண பணத்தை கட்டு போகலான்னு வீட்டுக்கு வந்தா. வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு அடுத்த நாள் ஃபோன் பண்ணாங்க, ஜூலி நல்லா தூங்கினா, காலையில் எழுந்திரிச்சு 4 இட்லி சாப்பிட்டா, வாந்தியே எடுக்கல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நான் பொய் சொல்லவில்லை. இன்றைக்கும் அந்த பாப்பா
சினிமா டிராமா சீரியல் விட்டு தனிச்சபம், குடும்ப சபம், அப்பா அம்மாவுக்கு உண்மையா பொய் பேசாம தெய்வ பயம் பரிசுத்தத்தோடு வாழ்ந்து டிகிரி முடிச்சு அம்மாவுடைய சொந்த அண்ணன் பையனுக்கு எம்காம் எம்எட் கவர்மெண்ட்ல ஒரு வாத்தியார் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து 2 மகனுக்கு அவள் தாயாக இருக்கிறாள். ஆமென். மனம் திரும்பினால் வாழ்க்கை வளமாகும், மனம் திரும்பாவிட்டால் வாழ்க்கையை பிசாசு அழித்து போடுவான். யூதாஸ் மனம் திரும்பவில்லை, நான்று கொண்டு செத்தான். பேதுரு மனம் திரும்பினார், கதறி அழுதார், உன் பெயர் பாறை, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். மனம் திரும்பும் ஒரு பாவியை குறித்து வான் வீட்டிலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. ஆமென். Praise the Lord. Hallelujah. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, மனம் திரும்புவோம், பரிசுத்தமான வாழ்க்கைக்கு மனம் திரும்புவோம். இரண்டாவது, இயேசு நம்மையெல்லாம் மன்னிப்பதற்குத்தான் வந்தார். லூக்காஸ் 23:34, தந்தையை இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று இவர்கள் அறியாமை செய்கிற. 7 முறை அல்ல, 70 முறை மன்னிங்க. 70 முறை மன்னிச்சிட்டீங்களான்னு பாருங்க. எத்தனை பேர் இன்னைக்கு தாய் தகப்பன்கிட்ட மன்னிக்காம இருக்கிறோம். கணவன் மனைவி பிள்ளைங்க பக்கத்து வீட்டுக்காரு ஏன் குருக்கள் அருள் சகுரிட்டே சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். மன்னிப்போம், மனம் திரும்புவோம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஸ்டீபன் முடியப்பர் மன்னித்தார், தன்னால் கல்லால் எரிந்து கொன்று போட்டவர்களை மன்னித்தார். முழங்கால் படையிட்டு இப்பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று ஜெபித்தார். வான் வீட்டு கதவுகள் திறக்கப்பட்டது. மன்னிக்கின்றவர்களுடைய இருதயத்தில் நீ ஜெபிக்கும் போது வான் வீட்டு கதவுகள் திறக்கப்படும். பரலோக ஆசீர்வாதம் உன் இருதயத்திலே இறங்கி பொங்கி வழியும். ஆமென். ஜெபம் பண்ணலாமா? முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு நம்ம ஜெபிப்போம், எல்லாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய பிரசன்னத்திற்காக நம்ம நன்றி செலுத்துவோம். கண்களை மூடி, இயேசு கிறிஸ்து ரத்தம் சொட்ட சொட்ட என்னுடைய மத்தியில் கடந்து வருகிறார். விசுவாசியுங்கள். இயேசு இந்த தவக்காலத்தில் உங்களை தேடி வந்திருக்கிறார். யாரும் உங்களை தேடி வரவில்லை. நாங்கள் பயனற்ற ஊழியக்காரிதான். உங்களை தேடி இயேசு வந்திருக்கிறார். ரத்தம் சொட்ட சொட்ட வந்திருக்கிறார். கண்களை மூடி, இயேசுவே, என் பாவி என் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, என் வாழ்க்கையை உமக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், என் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தும். என்னுடைய வாழ்க்கை என்னுடையது அல்ல, என்னில் நீர் வாழ்கின்றீர் என்று விசுவாசிக்கிறேன். எல்லாவரையும் நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே, எல்லாரையும் நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களை எல்லாம் ஆசீர்வதியும். ஜெபியுங்கள். நன்றி அப்பா பிதாவே, உம்முடைய பிரசனத்திற்காய் உமக்கு நன்றி தகப்பனே. உம்முடைய பிள்ளைகள் முழங்கால் படியிட்டு அமர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆண்டவரே நீர் இரக்கமாயிடும். கடைக்கண் பாரும். உம்முடைய கல்வாரி சிந்திய ரத்தம் இவர்களை ஒரு முறை கடுகட்டும். இவர்கள் மனதில் இருக்கிற துக்கம், கவலை, கண்ணீர், பாரம், சாபம், பலகீனம், வியாதிகள் இயேசுவின் ரத்தத்தில் ஆண்டவரே கழுகப்படட்டும். இவருடைய ஆன்மீக கண்கள் இயேசுவின் ரத்தத்தில் திரைக்கப்படட்டும். இந்த தூய ஆவியார், பரிசுத்த ஆவியார் தங்குகிற உடலை அசுத்தப்படுத்துகிற எல்லா பரிசுத்தமான வாழ்க்கையை திருடுகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறும்படியாய் கட்டளை கொடுக்கிறேன். குறிப்பாக குடிகார ஆவிகள், கண்கள் காண இச்சைகள், சினிமா, டிராமா, சீரியல், பணம், பெருமை, கோபம், வெறுப்பு, கசப்பு, எரிச்சல், சண்டைகள், பிரிவினைகள், சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறும்படியாய் கட்டளை கொடுக்கிறேன். மந்திர, பில்லி, சூனிய ஆவிகள், ஜோசியங்கள், ஜாதகங்கள், குறி சொல்லுகிற ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். நன்றி ஆண்டவரே, நீர் விடுதலை கொடுக்கின்ற கிருபைக்காக நன்றி. உம் ரத்தம் உம்முடைய பிள்ளைகளை நீர் கழுவுவதற்காக நன்றி. 1 யோவான் 1:7 கடவுளுடைய மகனாய் இயேசுவின் ரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நீர் பரிசுத்தப்படுத்துகின்ற கிருபைக்காக நன்றி. மிக்கா 7:19 திரும்பவும் ஆண்டவர் உங்கள் மீது இரக்கம் காட்டுகிறார். உங்கள் அக்கிரமங்களை தம் காலடியில் மிதித்து போடுகிறார். பாவங்களை எல்லாம் ஆழ்கடலில் தூக்கி எறிவதற்காக நன்றி. என்னுடைய புதிய நாளில் கிறிஸ்துவுக்குள் மீண்டும் ஒரு புதிய பிறப்பை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்ததற்காக நன்றி அப்பா. சந்தோஷம், சமாதானம்,
பரிசுத்தம், நன்மைத்தனம், பரலோக ராட்சியம் இவர்களுக்கு உரிமையாகட்டும். நன்றி ஆண்டவரே. பெந்தெகோஸ்தே நாளில் தீநாக்கு வடிவில் இறங்கிய நெருப்பு இறங்கட்டும். பிசாசு கிரிகள் எரிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.